பத்தல பத்தல, இன்னும் சத்தமா சொல்லு. சத்தமாவா? சொல்லு சொல்லு. இன்னும் சத்தமானா உன் காதல் தான் வந்து கத்தணும். பரவாயில்லையா? சரி, நான் வரேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காமா? ரொம்ப நல்லா இருக்குடா. நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா நின்னா நீங்க சொல்லாமலேயே புருஷன் பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க பாரு ஆறுமுகம், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு வைரவிய நீ இம்ப்ரெஸ் பண்ற, புரிஞ்சுதா? அம்மா, அதையும் எப்படி பண்றதுன்னு நீயே சொல்லி கொடுத்தனா இந்த மரமண்டி கொஞ்சம் புரியும்ல, சொல்ல. போடா இவனே, எல்லாத்தையும் நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? முதல்ல நீ அவகிட்ட போய் இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படின்னு அவ அழக வர்ணிச்சு பேசுடா. அப்படி அவ அழக வர்ணிச்சாலே அவளுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்படியாமா? என்ன நொப்படியாமா? என்னைக்காவது அவ அழகா இருக்கான்னு அவகிட்ட போய் அவளை வர்ணிச்சு பேசிருக்கியாடா? ஆமாமா, நீ சொன்ன மாதிரியே நான் ஒரு தடவை கூட அவ அழகா இருக்கான்னு அவளை வர்ணிச்சதே இல்லம்மா. ஏய், நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உன் மண்டையில ஒண்ணுமே இல்லடா. இனிமே அவளை பாக்குற நேரம்லாம் அவளை நீ புகழ்ந்துகிட்டே இரு. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே அவங்கள புகழ்றவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அது மட்டும் இல்லடா, அவங்களுக்காக நிறைய விட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கும். அதை விட்டுட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி எப்பவும் உருன்னு மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருந்தனா எந்த பொண்ணுக்கு தாண்டா உன்னை பிடிக்கும்? முதல்ல இந்த மாதிரி மூஞ்சிய வச்சுக்காம சாந்தமா புன்னகையோடு அவ முன்னாடி போய் நில்லு. ஓ சரிம்மா, நீ மட்டும் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தனா நான் எப்பவோ பைரவிய கரெக்ட் பண்ணிருப்பாமா. சரி, நான் போயிட்டு வரேன். போ. ஹாய் சிவா. ஹாய் சுவாதி. சிவா, எனக்கு இந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு மாடர்ன் Dress நல்லா இருக்கா இல்ல இந்த Dress நல்லா இருக்கா? உனக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். நீ தான் டெய்லியும் யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேல, அதனால உன் உடம்பு ஃபிட்டா இருக்கு. உடம்பு ஃபிட்டா இருந்தா எந்த காஸ்டியூம் போட்டாலும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச் சிவா. இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு சுவாதி? உங்களை மாதிரி ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்கள ஒரு டாக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஸ்டியூம்ல நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐயோ, இவ வேற பாத்துட்டாலே. பொண்டாட்டியோட செல்ஃபி எடுக்க மாட்டியலோ? கண்டவங்களோட நின்னு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கியே. அவ ஒன்னும் கண்டவே இல்ல, என் மாமா பொண்ணு. மாமா பொண்ணுக்கு தாலி கட்டல,